அதாவது இப்போ எல்லாம் இலகுவான விஷயங்கள் இருக்குது சார். இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் பல வாலிபர்களை பார்க்குறோம். தொழுகை இல்லாமல், மார்க்கத்துடைய ஒரு பற்று இல்லாமல், சில சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கு அவங்க குரல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு வாலிபன் ஒரு மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம எப்படி தாவா பண்ணுறது? அந்த வாலிபர் ரொம்ப கடும்போக்காக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி போய் நம்ம ஒரு தாவா பண்ணுறது? கடினமாக தாவா பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, பணிவாக தாவா பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி கையாளுறது? வாலிபர்கள்னு சொல்லி சொல்கிறத விட பெரும்பாலும் எல்லா வகையான மக்களுமே சொல்கிறேன். தாவா என்பது தாவாவில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம எடுக்கணும் கையில். ஒன்று நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும்போது கூட அஃபலா தஅகிலூன், இவங்க யோசிக்க மாட்டீர்களா? ஸோ சிந்தனையை தூண்டுற மாதிரி சிந்தனை சம்பந்தமான விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கட்டுறான். லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக விஷயங்களாக இருக்குது குர்ஆனில். அதே போல் இன்னும் சில விஷயங்கள் எமோஷனலாக சில விஷயங்களும் இருக்குது. ஸோ தாவாவில் எப்பவுமே இந்த 2 ஆஸ்பெக்ட்டுமே இருக்கணும். ஸோ எமோஷனல் ஆஸ்பெக்ட், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கணும். அது நம்மளுடைய என்ன சொல்கிறது, அது இப்போது லாஜிக்கலாக சொல்லும்போது இப்போது 1 + 2 என்னது 3, 3 + 4 என்னது 7 அது சொல்லிட்டு மேத்தமெட்டிக்கலாக போதில்லை, அது லாஜிக்கல். அதை தாண்டி என்னது, எனக்கு இதான் பிடிக்கும், உங்களுக்கு இதான் அப்பீல் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுடைய எமோஷன்ஸை டச் பண்ணுற மாதிரி பேசுறது. இது ரெண்டுமே என்னது, அல்லாஹ்ட்டையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துலையும் இருக்கக்கூடிய வழிமுறை இது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி முஸ்லீம்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த ஒரு காரணத்தை காட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஆதங்கத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. சோஷியல் மீடியாலையும் சரி, எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்காது, அவங்களுக்கு இருக்கிறது வெறும் ஆதங்கம் மட்டும்தான். என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, வீடியோ போடுவாங்க யூடியூப்பில். இதுன்னு சொல்லிட்டு அவங்கள இவங்களை இது பண்ணி நேம் காலிங், பேர் கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் இழுத்து போட்டு பேசுறது. ஆனால் இதனுடைய வெளிப்பாடு என்னது, இப்போது 2 விஷயம் ப்ராப்ளம் இங்கே. ஒன்று லாஜிக், அந்த லாஜிக்கலாக யோசிக்கிறாங்க. இப்போ நான் பேசுகிறதால என்ன நடக்க போகுது, நம்பர் 1. அந்த அவங்க எது நடந்ததை பார்த்தாங்களே. இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாமே, இப்போ ஒரு நாடு, ஒரு முஸ்லீம் நாடின் மீது தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொல்லும்போது அவங்க அதோடைய உண்மை நிலை தெரியாது அவங்களுக்கு. யார் தாக்குறா, எதனால் தாக்கப்படுறாங்க, ஒருவேளை அதெல்லாம் தெரியாட்டி கூட அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணுமா சொன்ன ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பேசணும். நடக்கிற எல்லா விஷயமே பியூர் ஈவில் நம்மளால சொல்ல முடியாது. எல்லாமே அப்படி கம்ப்ளீட்டாக அதில் கெட்டதுன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அப்படி ஏன்னா அல்லாஹ் அப்படி விடலை நம்மளை. ஆஸ் லாங் அஸ் முஸ்லீம்ஸாக நம்ம இருக்கும்போது அல்லாஹ் நல்லதாக தான் நாடுவோம் நமக்கு. ஸோ இந்த அடிப்படையான இந்த தர்க்க ரீதியான விஷயங்கள் அவங்களுக்கு அந்த மண்டையில் இல்லை, அவங்களுக்கு தலையில் இல்லை அவங்களுக்கு. அதுக்கு மேலே என்ன ஆகுது, இவங்க எமோஷன்ஸ் அப்படியே அவுத்து விட்டுறாங்க. என்ன ஆகுது, அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அன்லீஷ் சொல்கிறாங்கன்னா அது ஒரு சேனல் பண்ணாமல் அது எல்லாம் அப்படி என்ன ஆகுது, ஸ்பில் ஆகுது எல்லா இடத்துலையும். ஸோ 2 ஆஸ்பெக்ட் இதில். ஃபஸ்ட்டு அந்த இன்டெலெக்டை தட்டுற மாதிரி விஷயங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு. எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான். ஃபஸ்ட்டு அக்கீதா என்னது, தௌஹீத் என்னது, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுறதுங்கிற விஷயங்கள் இருக்குது. நம்ம கண்ணால் நமக்கு எது சரின்னு பட்டாலுமே அது என்னது, கடைசியில் அல்லாஹ் ரசூல் எது சரின்னு சொல்கிறாங்களோ அதுதான் சரி, எது தப்புன்னு சொல்கிறாங்களோ அதுதான் தப்பு. நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கு அது முரண்பட்டாலும் கூட எதுதான் நம்ம எமோஷன் தூக்கி வீசிட்டு அல்லாஹ் ரசூல் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னது, மைண்டால் யோசிக்கணும், அவங்களுடைய மூளையை பயன்படுத்தணும், அந்த ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுடைய ஹார்ஷாக நம்ம பேசணும்னு சொன்னாக்கா அவன் ஹார்ஷாக பேச, இவங்க ஹார்ஷாக பேசன்னு சொல்லிட்டு எஸ்கலேட் தான் ஆகும். அதை என்ன பண்ணணும், அந்த இடத்துல இஹ்லாஸ் உண்மையா நம்ம அதில் இஹ்லாஸா நம்ம களப்பற்ற முறையில் அவங்க நல்லதை மட்டுமே நாடி நம்ம அவருடைய இன்டராக்ட் டேப் பண்ணுறதுக்காக வேண்டி பேசணும். நம்ம அடுத்து ஸ்டெப் என்னது, எமோஷன்ஸே நம்ம டேம்பர் பண்ணணும். எமோஷன்ஸே நம்ம டேம் பண்ணணும். அதாவது உதாரணத்துக்கு நான் இப்போது அல்லாஹுக்கு ஒரு ஆள் சப்மிட் பண்ணணும், அல்லாஹுக்கு அடிப்படை என்ன ஒரு வந்துட்டார். இப்போ இந்த இடத்துல கூட என்ன பண்ணணும், அல்லாஹ் சுப்ஹானஹு எமோஷன்ஸ் அப்படி தள்ளி விடலை. எமோஷன்ஸை சரியான முறையில் சேனல் பண்ணுறதுக்கு அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க, சலஃபுல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் என்னது,
நம்ம வந்து அல்லாஹ்வை நம்ம வந்து வணங்கும் போது எதை கொண்டு வணங்கணும்? அல்லாஹ்வை பயந்து வணங்கணும், ஹவுஃப். அடுத்தது வந்து அல்லாஹ்வை வந்து ரஜா, அல்லாஹ் மஹப்பா, அல்லாஹ் வந்து நேசித்த முறையில் அல்லாஹ் வணங்கணும். மூன்றாவது என்னது? அர் ரஜா, அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து, ஹோப், அதாவது ஃபியர் ஆஃப் அல்லாஹ், லவ் ஆஃப் அல்லாஹ், ஹோப் இன் அல்லாஹ். ஸோ இந்த 3 விஷயங்கள் அடிப்படை. இதெல்லாமே என்னது? இதெல்லாம் ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி ஹார்ட், அமல் குலூப். இது உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல்கள். அது மாடர்ன் டைம்ஸில் எமோஷன் வச்சுக்கலாம் அதெல்லாம். ஸோ இந்த எமோஷன்ஸுங்கிறது அல்லாஹ் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறான். ரெக்கக்னைஸ் பண்ணுறதை தாண்டி இதை வந்து ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே அல்லாஹுடைய பயம் இல்லாமல் செய்கிறோம்னு சொன்னாக்கா அந்த செயல்களுக்கு அர்த்தம் கிடையாது. அல்லாஹுடைய மஹப்பத், அல்லாஹுடைய நேசம் இல்லாமல் செயல்கள் செய்கிறோன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. எமோஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அமல் குழுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் அதுதான் வந்து அஸ்திவாரமாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வெளிப்படையாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து அந்த அமல் குழு, ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி ஹார்ட், உள்ளத்தால் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு மேலே கட்டப்படக்கூடிய கட்டிடம் தான் இது தொழக்கூடிய தொழுகை எல்லாமே. அதான் இப்போ 3 சொன்னீங்க. அப்ப ஒரு ஹதீஸ் இருக்குதுல்ல, இன்னமல் அமாலு பின்னியா, இது 3மே இந்த ஹதீஸ் வந்து இந்த 3த்துக்குள்ளதான் வருமா? ஆமாமா. இப்போ இப்போ நான் தொழப்படுறேன்னா, தொழும் போது நான் வந்து எதனாடி தொழுகிறேன்னா, தொழாட்டி என்ன நடக்கும்? எனக்கு தண்டனை, பயம் இருக்குதுக்கு. தொழுதா என்ன இருக்கு? எனக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கும், எனக்கு நன்மை இருக்குது. அந்த நன்மையை எதிர்பார்த்து பண்றேன். பிளஸ் அல்லாஹோட ரிதா, அல்லாஹோடைய அது பொருத்தத்தை ஆடி பண்றேன். ஸோ இதெல்லாம் என்னது? இப்போ நான் எல்லா வகை விஷயத்தை ஆடி தான் செய்யறேன். அல்லாஹ் நம்ம தொழுதோம்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் கொடுக்கும். அது ஹோப். அதே போல எனக்கு பாவம் இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? சஜ்தாவில் ஓதக்கூடிய அழகான கை கட்டோட ஒரு அழகான துவா ஓதுறோம். சில என்ன ஓதலாம்? சுப்ஹானக அல்லாஹும்ம ஓதலாம், அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி ஒரு துவா இருக்குது. அந்த துவாவோட அர்த்தம் என்னது? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய, என்னுடைய பாவங்களுக்கும் எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கு இடையில டிஸ்டன்ஸ் ஏற்படுத்து, தூரத்தை ஏற்படுத்து. எப்படி? கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், எப்படி நீ ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கு இடையில இடைவெளி ஏற்படுத்தினியோ அதே போல என்னுடைய பாவங்களுக்கு எனக்கு மத்தியில நீ ஏற்படுத்து. சுப்ஹானல்லாஹ். தொழுகை கை கட்டின உடனே என்ன பண்றோம்? அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணி கேட்கிறோம். எந்த அடிப்படையில் கேட்கிறோம்? நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவாங்கிற இந்த ஆதரவுனால தானே, இந்த ஹோப்னால தானே. ஸோ நம்ம செய்யக்கூடிய இபாதத் அத்தனையுமே எதை சுற்றி தான் வருது? இந்த மெயின் எமோஷன்ஸ், இந்த மெயின் அமல் குழுவை இது. ஆக நம்ம வந்து அதிகமாக வந்து இந்த எமோஷன்ஸை டீல் பண்ணணும். அட்லாஸ்ட் நம்மள ரோபோட்ஸ் கிடையாது. வெறும் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுறது, ப்ரோக்ராமிங் போடுற ரோபோட்ஸ் கிடையாது. நம்ம எமோஷனல் பீயிங்ஸ். ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து நம்ம மைண்டாலே யோசிக்கணும். அட் சம் பாயிண்ட் வி ஹாவ் டு திங்க் வித் அவர் ஹார்ட் ஆல்சோ. நம்ம உள்ளத்தாலே நம்ம சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ தாவாங்கிறது அந்த பேலன்ஸ் இருக்கணும். இப்போ சில டைம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம பெரும்பாலும் தாய்க்கள் செய்யக்கூடிய தப்பு என்னதுன்னா, அப்படியே லாஜிக்கலாக பேசி 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 என்ன ஆகுது? உள்ளம் கல்லாயிரும். சும்மா கசத் குலூபுக்கும் மின் பாதி தாலிக். அதற்கு பின்னால் என்ன ஆயிடுச்சு? அவங்க பனி இஸ்ராயீலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பின்னால் என்ன ஆயிடுச்சு? அவங்களுடைய உள்ளம் வந்து கல்லாயிடுச்சு. சும்மா கசத் குலூபுக்கும் மின் பாதி தாலிக் ஃபஹிய கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா. அந்த உள்ளம் என்பது அவங்களுடைய அந்த உள்ளம் என்பது கல் மாதிரி ஆயிடுச்சு. அல்ல, கல்லை விட இதாயிடுச்சு, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கல்லை விட என்ன ஆயிடுச்சு? ஹார்ட் ஆயிடுச்சு. அதான் சொல்லி காட்டுறான். நம்மளுடைய தாவாங்கிறது அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. தர்க்கம் என்பது டு சம் எக்ஸ்டென்ட் அதான் சொல்ற வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்சன். அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க ஆர்குமெண்ட் பண்ணும்போது சரியான அழகான வாதங்கள் எடுத்து வச்சு நீங்க ஆர்குமெண்ட் பண்ணுங்க அல்லாஹ் சொல்றான். ஸோ வாதிக்கிறதுங்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் இட் ஹாஸ் அ லிமிட். ஆஃப்டர் சம் எக்ஸ்டென்ட் யூ கேனாட் டு எனிதிங். அதுக்கப்புறமா என்ன, அந்த மக்களை ரியல் பண்ண முடியாது. லாஜிக்கலாக பேசி 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 ஒரு சகோதரர் இருப்பார். அவர் வந்து யாரு? அவருடைய ஒரிஜினல் கிரீக் தான். கிரீக்னா யார்? கிரீக்னா சொல்லும் போது எனக்கு என்ன ஃபேமஸ்? அது ஃபிலாசபி, தர்க்கம், தத்துவம். அவங்க தான் அங்கேயும் தான் வந்துச்சு. இஸ்லாத்துக்குள்ள இந்த வழிகிட்ட கூட்டங்கள் வந்து இந்த ஃபிலாசபி அடிப்படையாக வெளிக்கிடும்போது அதுக்கு தொடக்கம் எங்கேருந்து வந்துச்சு? கிரீக்ல தான் வந்துச்சு. இப்போ நம்ம காலத்துல கிரீக்ல வந்த சகோதரர் இஸ்லா தழுவிட்டார் அவர், அல்ஹம்துலில்லாஹ். அந்த சகோதரர் சொல்றாரு, நான் படிச்சது காலேஜ் கிராஜுவேஷன் எல்லாமே ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ், அதனுடைய ஸ்பெஷலைசேஷன். ஸோ சயின்ஸில் ஃபிலாசபிக்கல் சைடு. ஆனால்
இஸ்லாத்துல வந்து நாங்கள் தர்க்கம் செய்யும் போது செஞ்சு ரொம்ப கன்வின்சிங்கான ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க எனக்கு. ஆனா அதெல்லாம் கன்வின்ஸ் ஆயிடுச்சு. ஆனா எதுவோ தடுத்துச்சு என்னைய. எனக்கு இஸ்லாத்தை தழுவ முடியல என்னால். இன்னும் தெர் இஸ் சம்திங் ஸ்டாப்பிங் மீ. அவர் என்ன பண்ணாரா, தொழும் போது சும்மா அவர் சஜ்தா பண்ணாரா, எனக்கு தெரியல, குழப்பமா இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, சஜ்தா பண்ணாரா. சஜ்தா பண்ற நேரத்துல ஒரு மனசுல ஒன்று தோணுச்சான் அவருக்கு. ஸோ அவர் காலகாலமா வருஷ கணக்கில் பண்ண அந்த ஆர்குமெண்ட்ஸ் அவர் ஹெல்ப் பண்ணல. ஆனா அந்த எமோஷனல் கனெக்ஷனை உண்டானுச்சு அவருக்கு அல்லாஹ்க்கு மத்தியில சஜ்தால. அதனால அவர் இஸ்லாத்தை தழுவினார். சுப்ஹானல்லாஹ். ஸோ நமக்கு தெரியாது எது ரீசன் ஆக போகுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப இன்டெலெக்சுவல் ஆர்குமெண்ட் கொடுக்கறதால நம்மளுடைய இஸ்லாத்தை தழுவற இல்லை. கடைசியில என்னதுதான் அந்த எமோஷன்ஸை அந்த எமோஷன்ஸை அல்லாஹ் எஃபெக்ட் பண்ணாதான் அது நடக்கும். ஸோ எப்போவுமே நம்ம தாய்கள் எப்போவுமே வந்து இதை முக்கியமாக மனசில் வச்சுக்கணும். நம்ம டீல் பண்ணும்போது நம்ம ஒன்றும் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட டீல் பண்ணல, ஒரு ரோபோட்டோட டீல் பண்ணல, நம்ம ஒரு ஹியூமன் பீங்கோட டீல் பண்ணுறோம். ஒரு எமோஷனல் பீயிங். அப்போ ஸோ அந்த எமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த எமோஷன்ஸை வந்து நம்ம சேனல் பண்ணி தான் நம்மளுடைய பேச்சு, நம்மளோட நடவடிக்கை எல்லாமே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ எமோஷன்ஸ் சொல்லும் போது அல்லாஹவை வந்து பயப்படணும், அல்லாஹை சொல்லி பயம் காமிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுப்பப்பட்டதுக்கான அந்த இது என்னது, பஷீரன் நதீரன், நற்செய்திகள் குட் நியூஸ் சொல்லக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அதே போல என்னவா வார்னிங்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூட இருந்தாங்க. அதே போல நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. பஷீரன் நதீரன். ஸோ அந்த பேலன்ஸுங்கிறது இருக்கணும் ரெண்டுலையுமே. நம்ம வந்து ஒன்றை விட்டுட்டு இப்போ நம்ம வெறுமனே நம்ம வந்து பயம் மட்டுமே காமிச்சுன்னு சொல்லி சொன்னாக்கா என்ன ஆயிரும், ஹோப் இருக்காது அதில். அப்போ நம்ம இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறோம், எப்படி அல்லாஹ் நம்ம மன்னிப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். ஒரே நம்ம வந்து என்ன சொல்றது, குட் நியூஸாக சொல்லிட்டு தான் என்ன ஆயிரும், அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே சேஃப். அப்போ எல்லாருமே சேஃப். நான் வந்து அஸ் லாங் அஸ் நான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னாக்கா எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு ஜன்னத்துக்கு. அந்த மாதிரி ஒரு இன்னொரு ஃபால்ஸ் மிஸ்கன்செப்ஷன் வந்துடும். அந்த பேலன்ஸு எப்போவுமே அது ரொம்ப முக்கியம். அந்த பயம் காமிக்கிறது அதாவது தர்ஹீப்னு சொல்லுவாங்க. தர்ஹீப் பயம் காமிக்கிறது. அதே போல் வந்து அவங்களுக்கு நற்செய்தி சொல்கிறது தர்ஹீப் சொல்லுவாங்க. தர்ஹீப் அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே முக்கியம். இதுக்காக தான் வந்து இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு புக்கு எழுதுனாங்க. அந்த புக்கு பேர் அத்தா வத்தவா. அல்ஹம்துலில்லாஹ் இங்கிலீஷில் வந்து அந்த புக்கு டிரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் நீங்கள் வந்து இன்ஷால்லா கூகுளில் போட்டு பார்க்க, ஃப்ரீ ஃபார் டவுன்லோட் இன்ஷால்லா. அதுக்கு பேர் வந்து இல்னஸஸ் அண்ட் இட்ஸ் கியூர், அல்லது டிசீஸ் அண்ட் இட்ஸ் கியூர். அதுக்கு பேர் இன்ஷால்லா டிசீஸ் அண்ட் இட்ஸ் கியூர். அதில் பார்த்தீங்கன்னா இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே இந்த தாவானுடைய கையெல்லாம் கையாளுவாங்க. ஒரு விஷயம் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு நபர் வந்து புறம் பேசுகிறாரு, இல்லாட்டி வந்து பார்வை தாழ்த்த மாட்டேங்கிறாருன்னு சொல்லும்போது பார்வை தாழ்த்துறதுனுடைய பெனிஃபிட்ஸ் என்னது, பெரிய லிஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு 10 லிஸ்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு தாவால. அதே போல் வந்து பார்வை தாழ்த்தாட்டி என்னென்ன பிரச்சனை நடக்கும், அதனுடைய பனிஷ்மெண்ட்ஸ் என்னதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழகாக பேலன்ஸாக கொண்டு போகிற அந்த கிதாப் கண்டிப்பாக எல்லாரையும் படிக்க வேண்டிய ஒரு புக் அது. டிசீஸ் அண்ட் இட்ஸ் கியூர், அல்லது இல்னஸஸ் அண்ட் இட்ஸ் கியூர் இன்ஷா அல்லாஹ்.